வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, தெய்வ ஊழியக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய ஆண்டினுடைய புதிய துவக்கத்துல உங்களை சந்திப்பது மிகவும் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை நீங்க ஆதரித்து உங்க ஜபங்களினாலும் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் நீங்கள் தாங்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்து பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக பாருங்க, கடந்த வருடமெல்லாம் தேவன் கண்மணியை போல அழகாய் நம்ம வழிநடத்தினாரு. இந்த வருடமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அபிஷேகத்தின் ஆண்டு. இந்த வாக்குத்தத்தம் என்பது வேதம் முழுவதுமே வாக்குத்தத்தம் தான். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து நாம் சுதந்திரித்துக் கொண்டால் நமக்கு அது வந்து பழிக்கும். ஜெயமாய் வாழ்க்கையில நமக்கு எல்லாமே அமையும். அதனால வருட துவக்கத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கறது, மாத துவக்கத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கறது, இந்த கிளி ஜோசியம் பாக்குற மாதிரி பண்றதெல்லாம் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு செயல். வாக்குத்தத்தம் எப்பவுமே இருக்கு. அதை நாம் தேவைக்கேற்றபடி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு வந்து யாரா இருந்தாலும் பழிக்கும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் என்னோட விசுவாசம். அதனால இந்த வருட துவக்கத்துக்கும் மாத துவக்கத்துக்கும் பண்டிகை போதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கறது, வாக்குத்தத்த அட்டை கொடுக்கறதெல்லாம் சும்மா போக்கு. அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. அதை பற்றிலாம் நான் சிந்தித்து கவலைப்படுறது கிடையாது. அது வந்து பைபிள்ல இல்லாத ஒவ்வாத ஒரு காரியம். சரிங்களா? சரி. ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற பணிகள் இருந்ததுனால என்னால பைபிள் ஸ்டடி எடுக்க முடியல. 1 மணி நேரம் ஜெப வேலையிலும் பங்கு கொள்ள முடியல. இன்னைக்கு இப்போ நான் 1 மணி நேரம் தேவனை துதித்து ஆராதித்து நாம் ஜெபிக்க போறோம். இது துதி ஆராதனை ஜெப வேலை. 2வது நாளைக்கு நாம் பைபிள் ஸ்டடி எடுக்க போறோம். உங்களுக்கு பைபிள் ஸ்டடி தமிழிலும் ஆங்கில மொழியிலும் கிடைக்கும். சரி, இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் ஜெப வேலையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஒரு விசை தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? வாங்க, என்னோட இணைந்து நீங்க ஜெபிங்க. வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவர்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தகப்பனே, எங்கள் பாவங்கள் மீறுதல்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரன் உம்முடைய மகனை மரணத்திற்கு கொடுத்த நல்ல பிதாவே, கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து நடத்தின உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்பா. இந்த 2026 புதிய ஆண்டுல உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அளவில்லாத அபிஷேகம் எங்கள் மேல புதியதாக ஊற்றப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த 1 மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலையில பங்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஜபத்துல கலந்து கொள்ள இருக்கிறவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் இருக்கிறதோ, கடன் பிரச்சனைகள், குடும்பத்துல பிரிவினைகள், சண்டைகள் இருக்கிறதோ, எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து அடியேனை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழி நடத்துங்க. எல்லா துதிகளும் மகிமையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவே உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்மை அபரிவிதமாய் நேசிக்கிறார். உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நேசிப்பு இல்லாம இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு பூமியில வாழ்ந்திருக்க முடியாது. சரியா? அவருடைய இரக்கம், கிருபை என்றும் அது மாறாதவைகள், மறையாதவைகள். தேவச்சனமே, நாம் தொடர்ந்து தேவனை துதித்து ஆராதிக்க போறோம். வாங்க துதிக்கலாமா? தேவனை ஆராதிக்கலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? என்னோடு இணைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதித்து துதிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக ஆத்துமாவே நன்றி சொல்லு. அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா எழுதின பாடல். நல்ல ஒரு இட்டு பாட்டு இது. ஸோ இந்த பாட்டை நாம் என்ன பண்ண போறோம்? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, உன் ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நாம் ஓடினாலும் நடந்தாலும் பேலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பேலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
உள்ளத்தோடே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நீங்க செய்கிற நன்மைகளுக்கு கர்த்தாவே முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தகப்பனே இயேசுவே உண்மை நாங்கள் வணங்குகிறோம். அப்பா, உண்மை நாங்கள் வணங்குகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை வெட்டுகிறோம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய முகங்களை நீங்க வெட்கப்படுத்தாத தேவன். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் நீங்க பிரகாசிக்க செய்கிறாடி. உங்க கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, உம்முடைய ஆவி எங்களை நடத்தட்டும்பா. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை நாம் துதிக்க 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 நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் அபரிவிதமாய் அடித்துக் கொண்டே இருப்பார். தேவச்சனமே, சரி, இப்போ அடுத்து ஒரு அழகான ஒரு கன்னடா பாடல் ஒன்று பாடலாமா? கன்னடா பாட்டு, பரிசுத்த ஆத்மனை. ஒரு சூப்பர் பாட்டு, ஒரு அருமையான ஒரு பாடல் இது. நாம் பாடி தேவாதி தேவனை நாம் துதிக்கலாமா? கர்த்தர் கிறிஸ்துவன் வாங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. பரிசுத்த ஆத்மனே, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಮಿದಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಡದವರೆಗೂ ಸಾಲದು. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಡದವರೆಗೂ ಸಾಲದು. ಈ ಜಾಡುವಾಡ ತೆಗೆಬೇಕಯ್ಯ, ಓ ಈ ಜಾಡುವಾಡ ತೆಗೆಬೇಕಯ್ಯ. ಮಿದಿಯಿಲ್ಲದೆ 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 ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಓ ಮಿದಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಸರಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ಆಶ್ರಯ ನೀಡಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ಸರಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ತಿಳಿದವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ಆಶ್ರಯ ನೀಡಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ನನ್ನ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ 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 ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಓ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ,
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ನನ್ನವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಮಡುವಿದಿ ನೀಳಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ನನ್ನವರು ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ ಮನುವಿದೀಳಲು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವಲ್ಲದೆ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವನೇ ನನ್ನ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ 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 ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. ಓ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை, இந்த துதி ஆராதனை வேலையை நான் 1 மணி நேரம் செய்யதான் நான் முயற்சி செய்தேன். ஆனா இப்போ நம்ம போன்ல பேட்டரி கம்மியானதுனால சார்ஜ் இல்லை. அதனால நாம் இந்த 3 பாடல் நம்ம பாடி ஆண்டவரை துதிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து 1/2 மணி நேரத்துக்குள்ள நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு சில வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். இரண்டு சாமுவேல் 22வது அதிகாரத்துல 18வது வசனம். என்னிலும் பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகையினருக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார். இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போறோம். என்னோட இணைந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை விட பலவானா இருக்கிற பலத்த சத்துருக்களின் கையில இருந்து, பகைவர்களின் கையில இருந்து நிச்சயமாய் என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுதலை செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. வானாதி வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா, இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உண்மை நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த 2 சாமுவேல் 22:18 படி கர்த்தாவே, எனக்கும் சரி, இந்த ஜெபத்தில் என்னோடு கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத பிசாசு, பலவானாகிய பிசாசு, சத்துரு, அவர்களுடைய பகைவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் கைகளுக்கு நீங்க அவர்களை விடுவித்து அவர்களை பாதுகாத்து ரட்சிங்கப்பா. கர்த்தாவே, பொல்லாத சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல
சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பொல்லாத சாத்தானை இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் நானும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் முறியடிக்க பலனை தருவீராகப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி. விடுதலை ஆக்குங்க. இந்த பொல்லாத பிசாசின் மூலமாய் வந்திருக்கிற வியாதிகள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், அப்பா, கடன் பாரத்துல தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து நீர் பலப்படுத்துகிறாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய ஆண்டுல நிச்சயமாய் தேவன் ஒரு புதிய பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரோடு இருந்தாலே நமக்கு நிச்சயமாய் ஜெயமான வாழ்க்கை தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் என்ன பண்ண போறோம்? இந்த 1 மணி நேர ஜெப வேலையை நாம் 1/2 மணி நேரமாய் மாற்றி நிறைவு செய்யலாம். ஏன்னா நேரம் இல்லை. 2வது மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்கிறதுனால நாம் நிறைவு செய்ய போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில தான் நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை எல்லாம் இருக்கு. தெய்வச்சனமே, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லாம நிச்சயமாய் வாழ முடியும். இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல ஒரு பிரச்சனை இல்லாம உங்களால வாழ முடியும் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும். விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடவுங்கள். அடுத்த வசனம் அது யோசுவா 1:8. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருந்தோம்னா, வாசிச்சு கொண்டே இருந்தோம்னா புத்தியாய் நடப்போம், ஞானமாய் நடப்போம். வருகிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்துகிட்டே இருப்பார். அப்போ ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானமாய் சாலமோனை போல ஞானமாய் நம்மால் வாழ முடியும். ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்க போறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோசுவா 1:8 படி தகப்பனே, ஆண்டவரே, இந்த செய்தியை இந்த ஜெப வேளையில என்னோடு இணைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க அவர்கள் ஒப்பு கொடுக்க அவருடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தலப்பா. இருதயத்தை திறந்து அவருடைய சிந்தையில ஒரு விடுதலையை நீங்க கொடுங்கப்பா. கர்த்தாவே, சிந்தைக்குள்ள போராட்டத்தையும் பலவீனத்தையும் கட்டுகளையும் வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. அந்த பிசாசின் கைகளை முறிக்கிறோம் ஆண்டவரே. பாகாலின் கிரியைகளை முறிக்கிறோம் அப்பா. பாகாலின் பலிபீடங்களை இயேசுவின் நாமத்துல சுட்டரித்து போடுகிறோம் அப்பா. தகப்பனே, இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானிக்க படிக்க இருதயத்தை பக்குவப்படுத்தி சிந்தையில இருதயம் முழுவதும் நிறைந்திருந்து வழிநடத்துக ஆண்டவரே. இந்த 2026 கர்த்தாவே, ஒரு புதிய அபிஷேகத்தினால், புதிய எண்ணெயினால் நீங்க அபிஷேகித்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்த பிரச்சனையும் எந்த போராட்டம் வந்தாலும் ஞானமாய் நடந்து கொள்ள புத்தியை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செழிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே யார் கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை பற்றி கொண்டு அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த
ஒரு துதி ஆராதனை ஜெப வேளையில நாம் சந்திக்கலாம். பைபிள் ஸ்டடி அடுத்தடுத்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடி தமிழிலும் ஆங்கிலத்திலும் வர இருக்கிறது. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பெல் பட்டனை கிளிக் செய்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அபிரந்தமாய் ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக இந்த ஜெப வேளையை தேவன் அழகாக நடத்தி கொடுத்தார். அதற்காக ஒரு இறுதி ஜெப வேளையை நாம் செய்து அவருக்கு நன்றி செலுத்தி நிறைவு செய்யலாமா? ஜபிக்கலாம். பரலோகத்தி தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, 1 மணி நேரம் ஜபிக்க, துதிக்க, ஆராதிக்க நினைத்து கொண்டிருந்த ஒரு சிறிய தடை வந்திருக்கிறதப்பா. ஆனாலும் அந்த தடையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அரை மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலையை தேவன் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இன்னும் ஆசீர்வதிங்க. வருகிற காலங்களில் இன்னும் அதிகமாய் நான் ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆராதிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரே, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய சுகபலன் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்க அடியேனை இன்னும் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒரு பரலோகத்தின் அபிஷேகத்தினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே. எல்லா குறைகளையும் நீக்கி, குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவாய் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இந்த ஆண்டு நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள பெயரால் செபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் என்னோடும் உங்களோடும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உதாரத்துவமாய் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து தாங்குங்கள். ஜெபத்தினால் தாங்கிக் கொள்ளுங்கள். தேவன் அநேக திட்டங்களை வருங்காலத்துல கொடுத்திருக்கிறார். எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தாமே எனக்கு பலனை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல சுக பலன், தேவனுடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல், அவர் கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பண தேவைகள் நிறைய இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பொதுவாக இந்த சோசியல் சர்வீஸ், அதாவது ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது சிறு வயது முதலாக எனக்கு ஆசை. உணவு கொடுக்கணும், உடைகளை கொடுக்கணும், படிப்பு, நல்ல கல்வி ஞானத்தை கொடுக்கணும். அதற்கான விஷன்ஸ் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷன்ஸ் எல்லாம் நிறைவேறும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு என்னோடு நீங்க பேச விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் வழியாகவோ, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது கால் செய்தோ நீங்கள் என்னோட பேசலாம். நல்ல ஒரு வேத வழி ஆலோசனைகளும் ஜபங்களும் உங்களுக்காக ஏறெடுக்க நான் எப்போதும் காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. God bless you. Thank you. Thank you for watching. Thank you.